இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம 3 டைமென்ஷனில் கியூப் கனசதுரன்ற ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நான் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். கியூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த ரூபிக் கியூப் வச்சு ஒரு ஆறு ஈக்குவல் சைட்ஸ் இருக்கிறதுல கலரை மேட்ச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுதாங்க நமக்கு கியூப் ஷேப்பு. அதாவது 6 சமசதுரங்களை இணைச்சோம்னா நமக்கு கியூப் கணக்குங்க, கனசதுரம் கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது எல்லா பக்கமுமே சேமாக இருக்கும், ஏன்ற பக்கம் தான் இருக்கும் எல்லாமே. அதாவது ஒரு 3 டைமென்ஷனில் ஒரு ஷேப் இருக்குன்னா அதுக்கு லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே இருக்கணும். இந்த மூணுமே சமமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கனசதுரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மூணுமே சமமாக இருந்துச்சுன்னா அது கனசதுரம்னு சொல்லுவாங்க. நார்மலாக உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க தம்பி வால்யூம்க்கான ஃபார்முலா என்னப்பா, கன அளவுக்கான ஃபார்முலா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சுட்டு அந்த ஆன்சர் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வீடியோ முடிகிறப்போ அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். இன்கேஸ் தெரியலைன்னா நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிவிடுறேன். ஓகேங்களா, வால்யூம்க்கான ஃபார்முலா எந்த ஷேப்புமே கொடுக்கலைன்னா என்ன வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நமக்கு விங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் வால்யூம்னு சொல்லுவாங்க, தமிழில் கன அளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 சைட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. கனசதுரத்துக்கு எல்லா பக்கமுமே சேமாக இருக்கும். இப்போ ஏ இன்ட்டு ஏ மூணையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப்ன்றதான் கன அளவுக்கான ஃபார்முலா. எல்எஸ்ஏங்கிறது ஒன்றும் இல்லைங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் பக்கப்பரப்பு அல்லது புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. இதில் 4a². a²ங்கிறது என்ன? ஏரியா. கரெக்டுங்களா, a²ங்கிறது ஏரியா. 4ங்கிறது என்ன? 4 பக்கத்தை டினோட் பண்ணும். அதாவது பாட்டமில் இருக்க ஏரியாவையும் டாப் ஏரியாவையும் விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க சைடு ஏரியாவை மட்டும் எடுக்கிறதா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டாப் ஏரியாவையும் பாட்டம் ஏரியாவையும் விட்டுட்டோம்னா நமக்கு 4 சைட்ஸ் இருக்கும். ஏரியாங்கிறது வந்து 2 சைட்ஸை மல்டிப்ளை பண்ணுறதா ஏரியா. நமக்கு அந்த 2 சைடுமே ஏன்ற அளவு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே சமமான அளவு. அப்போ ஏரியாங்கிறது a² இருக்கும். நமக்கு 4 பக்கத்துக்கு கண்டுபிடிக்கிறனால 4a²ங்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, இல்லை சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தமிழில் மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா a²ங்கிறது நமக்கு ஒரு நார்மல் சைடு இருக்குது, ஈக்குவல் சைடு இருக்க ஸ்கொயருக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா, நமக்கு இங்கே எத்தனை ஸ்கொயரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க? 6 ஸ்கொயர், 6 சமபக்கமாக இருக்கிற ஸ்கொயரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 6a². ஓகேங்களா, டயக்னல் மூளை விட்டங்கிறது நமக்கு சதுரத்துக்கு என்ன பார்த்தோம்? a√2ன்னு பார்த்துருப்போம். இங்கே 3 டைமென்ஷனில் பார்க்குறனால a√3. இந்த 4 ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 6 சம சதுரத்தை கனெக்ட் பண்ணுறதா நமக்கு கனசதுரம். ஓகேங்களா, 6 சம அளவு உடைய சதுரத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதா நமக்கு கனசதுரம். ஓகேங்களா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவே நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 சமசதுரங்களின் முகங்களாக கொண்ட உருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சமசதுரமாக இருந்துச்சுன்னா கனசதுரம்ங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கனசதுரத்தின் கன அளவு, வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபுங்கிறது என்ன பார்த்தோம்? வால்யூம்ங்கிறது 3 சைட்ஸை மல்டிப்ளை பண்ணுறதா வால்யூம். நமக்கு 3 சைடுமே ஒரே அளவு இருக்குது, ஏன்ற அளவு இருக்குது. இப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு அடிமானம் சமமாக இருக்கப்போ அடுக்குகளை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா கூட்டிக்கலாம். இப்போ கூட்டினா என்ன வரும்? 1 + 2 + 3. இப்போ a³ வால்யூம்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதே மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5 சென்டிமீட்டர் பக்களவு. நம்ம ஏன்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு 5 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஏ சைடு. ஓகேங்களா, இங்கிலீஷில் சைடுன்னு சொல்லுவாங்க. கனசதுரத்தின், நம்ம கனசதுரம் தானே பார்த்துட்ருக்கோம், இங்கிலீஷில் கியூப்னு சொல்லுவாங்க. கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கனசதுரத்தோட கன அளவு. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப் ஹூஸ் சைடு இஸ் 5 சென்டிமீட்டர். சைடுங்கிறது நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இப்போ ஏன்றது 5 சென்டிமீட்டர்னா கனசதுரத்தோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன?
ஏ கியூப். அப்போ ஏக்கு பதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 × 5 × 5 125ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன யூனிட்டில் இருக்குது பாருங்கள், சென்டிமீட்டரில் இருக்குது. நமக்கு வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன, A × A. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்றதோட யூனிட்டு சென்டிமீட்டர்னு எடுத்தோம்னா 3 சென்டிமீட்டரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். ஸோ வால்யூமோட யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப், மீட்டர் க்யூப், மில்லிமீட்டர் க்யூப்ன்ட்டு பவரில் 3 வச்சு வர்றதா நமக்கு கன அளவு. ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 125 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம மொத்த புறப்பரப்புன்னு சொன்னோம், இங்கே வெளிப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரிஞ்சிடும், த சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னோம். இந்த வெளிப்பரப்புன்ற வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிப்பரப்புனாலும் மொத்த பரப்புனாலும் சேம். அப்போ மொத்த பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 96 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு கனளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெளிப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, கியூபுக்கு 6a². அதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 96ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வால்யூம், கியூபோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன, ஏ கியூப். அப்போது நமக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம கனளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே இருக்க 6ஆல் கட் பண்ணிடுறேன். 1 6 6 16 × 6 96. இப்போ A² வேல்யூ 16 இருந்துச்சு. பவரில் இருக்க 2 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ரூட்டாக மாறிடும். √16. 16ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 16 கிடைக்கும். பவரில் 2வும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு இதோட ரூட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4ன்னு கிடைக்கும். நமக்கு வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம்ங்கிறது என்ன, ஏ கியூப். அப்போது 4 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 கியூபோட வேல்யூ 64. சார் 4 கியூப்னு சொல்கிறீங்களே சார், என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது 4 × 4 × 4 ஒரு சேம் நம்பரை 3 டைம் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் பவரில் 3ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு வால்யூம். 4 × 4 16, 16 × 4 64. நமக்கு யூனிட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. வால்யூமோட யூனிட் என்ன, சென்டிமீட்டர் கியூப். அப்போ 64 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நம்ம லாஸ்ட்டு சம் சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. இது பரப்புன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, மொத்த புற பரப்புன்னு எடுத்துக்கோங்க. அதோட வால்யூம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம லாஸ்ட்டு கொஷின் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம். இதில் ஒன்றுமே இல்லை, க்யூப்னு தெரிஞ்சிருச்சு, கனசதுரன்னு தெரிஞ்சிருச்சு. அதோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன, ஏ கியூப். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². இதே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 4a². டயக்னல் மூளை வெட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, a√3. இந்த 4 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4√3 சென்டிமீட்டர் மூளை விட்டம். அப்போது 4√3ங்கிறது மூளை விட்டம் கொண்ட கனசதுரத்தின் கனளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் கியூப் ஹூஸ் டயக்னல் மெஷர் இஸ் 4√3. நமக்கு மூளை விட்டம் டயக்னல் கியூபுக்கான டயக்னலோட ஃபார்முலா என்ன, a√3. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4√3ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுலேயுமே √3 காமனாக இருக்குது. நான் கட் பண்ணி விட்டுறேன். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு கனசதுரத்தோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன, ஏ கியூப். அப்போது நமக்கு ஏன்றது 4ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 4 கியூப் பண்ணால் நமக்கு கனளவு தெரிஞ்சிடும். 4 கியூபோட வேல்யூ என்ன, 64 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, பவரில் 3 இருந்தால் கியூப்னு போடணும், பவரில் 2 இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு போடணும். ஓகேங்களா, அப்போ 64 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் பக்கப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஹூஸ் சைட் இஸ் 12 சென்டிமீட்டர். நமக்கு கனசதுரம் தெரிஞ்சிருச்சு, கியூப்னு தெரிஞ்சிருச்சு. அதோட பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 4a². கரெக்டுங்களா, 4a²ங்கிறதா நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. நமக்கு ஏ தான் கொடுத்துருக்காங்க, பக்க அளவுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன, 12. அதை ஸ்கொயர் பண்ணணும். 12² வேல்யூ பார்த்தீங்கன்னா
144. 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144ன்னு கிடைக்கும். சார் எனக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க தெரில சார், எப்படின்னு சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 12 கேட்டிருக்காங்களா. 12 ஸ்கொயரோட வேல்யூ சிம்பிளாக 1 ஸ்கொயர் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 01. 2 டிஜிட்டாக எழுதுகிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 04. 2 ஸ்கொயர் வேல்யூ 04. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 12 இருக்க தனித்தனி டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × 2 2. நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறனால இது ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷனை வந்து 2ஆல் பெருக்கிக்கோங்க. இப்போ 2 × 2 4. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண நம்பரை எழுதிடுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண என்ன வரும், 4 4 1. அதான் நம்ம 144ன்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 96 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. அப்போ 4ஐயும் 144ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 16ன்னு கிடைக்கும். 16க்கு 6 பேலன்ஸ் 1. திருப்பி 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 16. 16 + 1 17க்கு 7 ரிமைண்டர் 1. 4 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். 4 + 1 5. அப்போ 576 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியாக்கான யூனிட் என்ன, சென்டிமீட்டர் ஸ்கொயர். பவரில் 2 இருந்தால் என்ன யூனிட் இருக்கோ அது அப்படியே பவரில் 2ஆக போட்டு விட்ருங்க. பவரில் 3 இருந்துச்சுன்னா பவரில் யூனிட்டோட பவரில் 3 போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. பவரில் எதுவுமே இல்லைன்னா சிங்கிள் யூனிட்டில் வச்சுருங்க. பவரில் 1 இருக்க மாதிரி அர்த்தம். 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க, இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம். நம்ம பக்கங்கள் 2 கொடுத்துருக்காங்க. நான் A1:A2ன்னு எடுத்துக்கிறேன் விகிதம்னால. அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. புறப்பரப்புகளின் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புறப்பரப்புனா என்ன சொன்னோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னோம். சாரி, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு தான் சொல்லியிருந்தோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு தான் கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் சைட் ஆஃப் 2 கியூப், நமக்கு சைடு தான் கொடுத்துருக்காங்க, அதை A1:A2ன்னு எடுத்துக்கிட்டோம். தென் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 4A². நமக்கு 2 கியூப் இருக்குனால 4A1² 4A2² எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. 4ம் 4ம் கட் ஆயிரும். எப்படி சார், நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் சேம். அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், பக்கங்களை ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு ஏரியாஸ் கிடச்சிரும். இதே நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருந்தால் என்ன சார் வரும்னா 6ம் 6ம் கேன்சல் ஆயிரும். நமக்கு சிம்பிளாக பக்கங்களை ஸ்கொயர் பண்ண ஆன்சர். அப்போ 2² 3² தான் நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோவாக இருக்கட்டும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியாவும் இருக்கும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போ 4:9. 2² வேல்யூ 4, 3² வேல்யூ 9. ஸோ ஆப்ஷன் பின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். நமக்கு கனசதுரம் தெரிஞ்சிருச்சு, கியூப்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 6A². இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 486ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எனில் அதன் பக்கப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 4A² அப்படின்றத நமக்கு பக்கப்பரப்பு. கரெக்டுங்களா. நான் இங்கே இருக்க 6ஆல் 486 கேன்சல் பண்ணிடுறேங்க. எனக்கு கிடைக்கும் 1 6 6, 8 × 6 48, 1 × 6 6. இப்போ 81 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 486ன்னு கிடைக்கும். நமக்கு A² வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 81ன்னு கிடச்சிருக்கு. இது கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பக்கப்பரப்பு கிடச்சிரும். இப்போ 4 × 81. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்கும். 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32. நமக்கு யூனிட் வந்து ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் யூனிட் தான் வரும். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்கப்பரப்பு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை சம்டைம்ஸ் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. வளைபரப்புன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நமக்கு சிலிண்டர் ஸ்பியரில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா. 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளே ஆன்சர் போடலாம். ஓகேங்களா. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில்
மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த கொஸ்டின் அனுப்பிச்சு வைங்க. 7339691304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் கொஷினை இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? கியூபுக்கு 6a². இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2400ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதன் பக்கப்பரப்பை கேட்டிருக்காங்க. பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 4a² அப்படின்றதான் பக்கப்பரப்பு. நான் இங்கே இருக்க 6ஆல் கட் பண்ணிடுறேங்க. 1 6 6 4 6 24, 2 0 இருக்குது, அப்படியே 2 0 போட்டலாம். அப்போ a² வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? 400ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்கப்பரப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16ன்னு கிடைக்கும். இங்கே 2 0 இருக்குது, அந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. நமக்கு யூனிட் அவங்களே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரை அப்படியே தூக்கி போட்டலாம். ஏன்னா நம்ம பக்கப்பரப்பு மொத்த பரப்பு ரெண்டுமே பரப்புன்னு முடிஞ்சிருக்கு. ஏரியாவோட யூனிட் வந்து பவரில் 2 இருக்கணும். என்ன யூனிட் கொடுத்துருந்தாலும் பவரில் 2 இருந்துச்சுன்னா அது ஏரியாவோட யூனிட்டாக இருக்கும். 1600 இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷினிங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பக்க அளவு 24 சென்டிமீட்டர் ஒரு கியூப் இருக்குது. அதோட சைடு வந்து 24 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? புறப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? 4a². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? 6a². ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எங்கள் அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகருங்க. நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு பர்மனெண்ட் மெமரியில் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். ஸோ திரும்ப திரும்ப ஃபார்முலாவை எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, கொஞ்ச காலத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும், ஃபார்முலா மனசில் நிற்கிற வரைக்கும் ஃபார்முலாவை எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்னா அப்புறம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன், ப்ரொசீஜரையும் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு எ கியூபிக்கல் டேங்க் ஹோல்ட் 27,000 லிட்டர் ஆஃப் வாட்டர். 27,000 லிட்டர் வந்து அதோட கெப்பாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் இட்ஸ் சைடு. அப்போது அது வந்து கியூப் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதோட சைடு என்ன? ஏ தான் நம்ம சைடாக எடுத்திருக்கோம். பக்களவுங்கிறத ஏன்னு எடுத்திருக்கோம். அதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்படி லிட்டரில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3 0 விட்டுருங்க. 3 0 விட்டுட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு கியூப் ரூட் எடுத்துருங்க. கியூப் ரூட் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் நமக்கு சைடுக்கான வேல்யூவாக இருக்க முடியும். நமக்கு எதை கியூப் பண்ணால் 27 கிடைக்கும்? 3 கியூப் பண்ணால் 27 கிடைக்கும். 3 பவரில் 3 இருக்கும், நமக்கு கியூப் ரூட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ கியூப் ரூட்டும் 3 கியூபும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்போது 3 மீட்டருங்கிறது அதோட சைடாக இருக்கும். இது ஷார்ட்டாக சொல்கிறது. இதே ப்ரொசீஜராக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு 1 மீட்டர் கியூபுங்கிறது பார்த்திங்கன்னா 1000 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா, 1000 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம்ங்கிறது லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டரையும் மீட்டருக்கு மாற்றணுன்னா இந்த 3 0 விட்டுருங்க. 3 0 விட்டுட்டா 27 மீட்டர் கியூப்ன்றதான் நமக்கு வால்யூமாக இருக்கும். கியூபோட வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? ஏ கியூப். ஏ கியூபோட வேல்யூ என்ன? 27. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஏங்கிறது என்னவாக இருக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27ங்கிறது 3யோட கியூப் வேல்யூ. ஸோ ஆன்சர் 3 மீட்டர். நமக்கு மீட்டர் கியூபில் இருக்குது. நம்ம ஒரே ஒரு சைடு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் மட்டும்தான் வரும். 3 மீட்டர் அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு இருக்குது. அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 27,000க்கு பதிலாக 64,000 லிட்டருக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த 64,000ம் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி 1,25,000ம் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஸ்கூல் புக் சம்மு, இது டிஎன்பிஎஸ்சி சம். இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2 கொஷினையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க.
இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள விளிம்புகளை கொண்டு 3 கனசதுர வடிவில் உள்ள இரும்பினை உருக்கி ஒரு கனசதுரத்தை உருவாக்கினால் அந்த புதிய கனசதுரத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 கியூப் இருக்குங்க, ஓகேங்களா. 6 சென்டிமீட்டர்லேயும் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரில் 3 கியூப் இருக்குது. அதை 3த்தையும் மெல்ட் பண்ணி ஒரே சிங்கிள் கியூபாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 3Dயில் பாருங்கள், இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் விளாண்டுருப்போம், ஓகேங்களா. ஒரு நம்ம தோட்டத்துலலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா களிமண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் என்ன பண்ணுவோம், ஒரு கைப்பிடி மண் எடுத்து ரவுண்டு ஸ்பியர் மாதிரி ஒரு ஷேப்பை செஞ்சுருப்போம். இந்த ஸ்பியரே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் கழித்து உடச்சி ஒரு கோல வடிவில் இப்படி செய்வோம், கரெக்டுங்களா. கோல வடிவில் இப்படி செய்வோம், கை வச்சு உருட்டுவோம். அப்போது நம்ம கைப்பிடி அளவு மண் அப்படியே தான் இருக்குது, அந்த அளவை வச்சு அடுத்த ஷேப்பு தான் மாறி இருக்கும். இப்படி மாற்றுறப்போ 3Dயில் 3 டைமென்ஷனாக இருக்கப்போ அதோட வால்யூம் வந்து சேமாக இருக்குங்க, ஓகேங்களா. வால்யூம் வந்து மாறாது. அப்போது வால்யூமை வந்து சமம் அப்படின்றத வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போது வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன, க்யூபாக இருக்கிறப்போ A கியூப், இங்கே தனித்தனி க்யூபாக இருக்குது, அப்போ தனித்தனி க்யூபை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். க்யூப் வேல்யூ கண்டுபிடிச்சி 6 கியூப் ப்ளஸ் 8 கியூப் ப்ளஸ் 10 கியூபுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு பெரிய ஷேப்பு கனசதுரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோடது A கியூப். கேபிட்டல் ஏங்கிறது ஏரியாவை நினச்சிடாதீங்க, இது பெரிய சைடு பக்கமாக எடுத்துருக்கோம், ஓகேங்களா. சைடுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா 3த்தையும் சேர்த்து ஒரே ஒரு க்யூபாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்காக கேபிட்டலில் எடுத்திருக்கேன். 6 கியூபோட வேல்யூ என்ன, 216. அதே மாதிரி 8 கியூபோட வேல்யூ என்ன, 5112 ப்ளஸ் 10 கியூபோட வேல்யூ என்ன, 1000. இது 3த்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 1728ன்னு கிடைக்குங்க. 1728ன்னு கிடைக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் என்ன இருக்குது, A கியூப். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதோட எட்ஜு கேட்டிருக்காங்க. எட்ஜுங்கிறது ஒன்றும் இல்லை, நீளத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பவரில் 3 இருக்கிறது ஈக்குவல்டன் சைடு வரும்போது என்ன வரும், கியூப் ரூட்டாக மாறும். கியூப் ரூட் ஆஃப் 1728. சார் இது எனக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க தெரியாதே சார் அப்படின்னு கண்டிப்பாக நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. நானே சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. நமக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா 1 கியூபில் இருந்து 9 கியூபோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729. இதில் நமக்கு யூனிட் டிஜிட்டோட நம்பர் மட்டும்தான் நமக்கு தேவை. 1, 8, 7, 4, 5, 6, 3, 2, 9 யூனிட் டிஜிட் மட்டும்தான் தேவை. நமக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறப்போ யூனிட் டிஜிட்லேருந்து 3 நம்பரை பிரிச்சுருங்க. 3 நம்பர் பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட் 2 நம்பருக்கு நமக்கு வேலையே இருக்காது. இந்த யூனிட் டிஜிட்டை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு இருக்குது. நமக்கு எதை கியூப் பண்ணும்போது 8ன்னு முடிஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள் 8ன்னு கிடச்சிருக்கு. வேறு எந்த நம்பருமே 8ன்னு கிடைக்காது. எதை கியூப் பண்ணும்போது 2வை கியூப் பண்ணும்போது கிடச்சிருக்கு. அப்போ அந்த 2வை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. 2 மட்டும்தான் எடுத்திருக்கேன், பவரில் இருக்க 3 எடுக்கல, ஏன்னா ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. எதை கியூப் பண்ணும்போது 1ன்னு முடியும், 1 கியூப் பண்ணும்போது மட்டும்தான் 1ன்னு முடியும். ஸோ அந்த 1 எடுத்துடுறேன். அப்போ இதோட கியூப் ரூட் வேல்யூ என்ன, 12 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் 9261ஓட கியூப் ரூட் வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கியூப், 2 கனசதுரத்தோட கனளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கியூப் கொடுத்துருக்கனால நான் A1 கியூப் பை A2 கியூப்னு எடுத்துக்கிறேங்க, ஓகேங்களா. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 8/1. நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம். என்ன கேட்டிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் சைடு, அதன் பக்க அளவுகளோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பவர் 3 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்ன மாறும், கியூப் ரூட்டாக மாறிடும். கியூப் ரூட்டாக மாறிச்சுன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், A1/A2 இருக்கும். கியூப் ரூட் ஆஃப் 8 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 1. கியூப் ரூட் ஆஃப் 8ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 2வை கியூப் பண்ணால் தான் 8ன்னு கிடைக்கும். கியூபும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 1 கியூபோட வேல்யூ தான் 1. அப்போ 2:1ன்றதான் நமக்கு அதோட பக்கங்களோட விகிதமாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கனசதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த புறப்பரப்பில் ஏற்படும் அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எட்ஜ் ஆஃப் த கியூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%, தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 6
ஏ ஸ்கொயர்டு, அதாவது ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். ஏ இன்ட்டு ஏ அப்படின்ற ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஏரியா கிடைக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டை விட்டுருங்க. நமக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு கேட்டாங்கனாலே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. அதாவது ரெண்டு சைடாக இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம். ரெண்டு சைடுமே என்ன சார்? நமக்கு சதுரத்துக்கு ரெண்டு சைடுமே சமமாக தான் இருக்க போது. இங்கே இன்க்ரீஸ்னு கொடுத்துருந்தாங்க, உயர்த்தப்பட்டால்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்தையுமே ப்ளஸில் எடுத்துக்கணும். இன்கேஸ் வந்து ஒரு இதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்னொரு சைடு வந்து 50% டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இன்க்ரீஸ் வேல்யூவை ப்ளஸில் எடுத்துக்கணும், டிக்ரீஸ் வேல்யூவை மைனஸில் எடுத்துக்கணும். நமக்கு இங்கே ரெண்டு வேல்யூமே ஏன்ற வேல்யூ மட்டும்தான் இருக்க போது, ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதில் 50 ப்ளஸ் பிக்கு பதில் 50 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. அப்போ 50 இன்ட்டு 50 பை 100. ஸோ 100ல் இருக்க ரெண்டு ஜீரோவையும் 50ல் இருக்க ரெண்டு ஜீரோவை கட் பண்ணி விட்டுறலாம். 50ஐயும் கூட்டும்போது நமக்கு 100ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் 25ன்னு கிடைக்கும். ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 125%. அதாவது நம்ம ஒரு க்யூபோட ஒரு சைடை 50% இன்க்ரீஸ் பண்ணால் அதோட ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 125% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆப்ஷன் பின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதே இது வந்து குறைக்கப்பட்டால் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. குறைக்கப்பட்டால் டிக்ரீஸ், குறைக்கப்பட்டால் இன்க்ரீஸுக்கு பதில் டிக்ரீஸ் வச்சு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? 20 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட திட கனசதுர உருவத்தில் இருந்து எத்தனை 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட திட கனசதுரங்களை உருவாக்கலான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சாலிட் கியூப் இருக்குது. ஓகேங்களா? 20 சென்டிமீட்டரில் ஒரு கியூப் இருக்குது, எல்லா பக்கமே 20 இருக்குது. இதிலேருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? 5 சென்டிமீட்டர் பக்கம் இருக்கிற மாதிரி எத்தனை க்யூப்ஸை நம்மளால் இதிலேருந்து கட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் எத்தனை அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே 3Dயாக இருந்தால் ரெண்டுத்தோட வால்யூமையும் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தோட கன அளவு நியூமரேட்டரில் பிக்கர் சைஸோட வால்யூமையும் டினாமினேட்டரில் ஸ்மாலர் சைஸோட வால்யூமையும் டிவைட் பண்ணால் நமக்கு நம்பர்ஸ், ஹவு மெனி நம்பர்ஸ், எத்தனை சதுரம் ஆர் எத்தனை கனசெவகம், எத்தனை கனசதுரம் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். நமக்கு கன சதுரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்கான ஃபார்முலா என்ன? சிம்பிளாக சைட்ஸை வந்து க்யூப் பண்ணும். அப்போ பெரிய சைடுங்கிறது 20ங்கிறது 20 க்யூப் எப்படி எழுதலாம்? 20 × 20 × 20ன்னு எழுதலாம். டிவைடட் பை நமக்கு என்ன சைஸில் கேட்குறாங்களோ அதை டினாமினேட்டர் எழுதணும். 5 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம் என்ன இருக்க போது? சேம் கனசதுரம் தான் சொல்லியிருக்காங்க. கனசதுரத்தோட வால்யூம்ங்கிறது ஏ க்யூப். இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு நம்பர் கிடச்சிருங்க. 1 5 5 4 × 5 20. அதே தான் எல்லாத்துக்கும் வரும். 4 4. இப்போ 4 க்யூபோட வேல்யூ எனக்கு கிடைக்க போகுது 64ன்னு கிடைக்க போகுது. அப்போது 20 சென்டிமீட்டர் பக்கம் இருக்கிற ஒரு க்யூபை வந்து அதில் இருந்து நம்ம 5 சென்டிமீட்டர் க்யூபை கட் பண்ணோம்னா எவ்வளோ க்யூப் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? 64 க்யூபு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் ஒரு கொஷின் இருக்குது, சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், சேம் அதே மாடல் தான். விளிம்பு 18 சென்டிமீட்டர். விளிம்புனா ஒன்றும் இல்லைங்க, எட்ஜஸை சொல்கிறாங்க. அதாவது நம்ம சைட்னே எடுத்துக்கலாம். 18 சென்டிமீட்டர் கொண்ட கனசதுரத்திலிருந்து விளிம்பு 3 சென்டிமீட்டர் உடைய எத்தனை கனசதுரங்களை வெட்டி எடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி க்யூப்ஸ் ஆஃப் 3 சென்டிமீட்டர் எட்ஜ் கேன் பி கட் அவுட் ஆஃப் த க்யூப் ஆஃப் 18 சென்டிமீட்டர். அப்போ வால்யூமை டிவைட் பண்ணோம். பெரிய வால்யூம்ங்கிறது நமக்கு 18 சென்டிமீட்டர் இருக்கிறது தான் பெரிய நம்பரு. ஸோ பெரிய நம்பரை ஓட வால்யூமை மேலேயும் சின்ன நம்பரோட வால்யூமை டினாமினேட்டரையும் எழுதி டிவைட் பண்ணால் நமக்கு நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் கனசதுரம், எத்தனை கனசதுரம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 3ஆல் அடிக்கிற 1 3 3 6 × 3 18. சேம் 6 × 3 18, 6 × 3 18. அப்போ 6 × 6 × 6 என்ன வேல்யூ கிடைக்கும்? 216 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 18 சென்டிமீட்ரு சைஸ் இருக்க ஒரு க்யூபை வந்து சின்னதாக எவ்வளோ சென்டிமீட்டர் கேட்குறாங்க? 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணுறப்போ எத்தனை கனசதுரம் கிடைக்குது? 216 கனசதுரம் கிடைக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் தர்றேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இன்னும் 2 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, அந்த 2 சம்மையும் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா?
இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பரப்பு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 384ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு கியூபுக்கு. ஓகேங்களா, கியூபுக்கு. அதோட வால்யூம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான், இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நமக்கு கன செவ்வகம் தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கன செவ்வகத்தோட வால்யூமையும் கன சதுரத்தோட வால்யூமையும் டிவைட் பண்ணுறதா நமக்கு நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆன்சராக கிட்டும். ஓகேங்களா, இந்த கொஷினில் பாருங்கள், அதே சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 12 மீட்டர் 9 மீட்டர் 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகள் அந்த அறையை முழுவதுமாக நிரப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், வால்யூம் ஆஃப் கியூபையும் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் கனசதுர பெட்டிகளை அந்த ரூமில் நம்மளால் எக்ஸாக்டாக எடுக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் ஒரே ஒரு கொஷின், அது ரீசண்டாக கேட்ட கொஷின் இருக்குது, அதை உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாருங்கள், இதுவே உங்களுக்கு கொஷின் ஒரிஜினல் கொஷின் தான். இந்த நம்பரில் பார்த்தாலே தெரியும், இயர் 2024ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11√3 அடி ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. நீளமுடைய மூலைவிட்டம். அப்போது டயக்னலோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 11√3ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இவ்வளோ நேரம் சென்டிமீட்டர் மீட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கொஷின் மட்டும் ஃபீட்டில் கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கனசதுர அறையின் கன அளவு. இப்போ இதோட ஷேப் வந்து க்யூப்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதோட வால்யூம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மாடலில் நம்ம ஒரு கொஷின் சால்வ் பண்ணோம். அந்த கொஷினை தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் போடுறது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சரை சொல்லிடுங்க. இவ்வளோ தாங்க இது வரைக்கும் க்யூப்பில் கேட்ட சம்ஸ். ஓகேங்களா, இந்த சம் ஆல்ரெடி ரிப்பீட்டடுங்க. ஓகேங்களா, பாருங்கள், இதே சம் தான் நம்ம வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம். இந்த சம் தான் நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம். நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 27,000 லிட்டர் வச்சு சால்வ் பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு 1,25,000ஓட சம்மையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்ல சொன்னோம். இந்த கொஷின் பார்த்துக்கோங்க, ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆப்ஷன் இ வந்திருக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. இவ்வளோ தான் இது வரைக்கும் க்யூப்பில் கேட்டிருக்கிறது. தெளிவாக அந்த 3 ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, நம்ம என்ன ஷேப் பார்த்தோம், க்யூப்ன்ற ஷேப்பு பார்த்தோம். கரெக்டுங்களா, கனசதுரம். கனசதுரத்தோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏ கியூப். 3 சைட்ஸை மல்டிப்ளை பண்ணுறது தான் வால்யூம்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், 4a² பார்த்தோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், 6a². அதே மாதிரி டயக்னல் மூலை வெட்டத்துக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், a√3. இந்த 4 ஃபார்முலா வச்சிங்கனாலே க்யூப்பில் எவ்வளோ பெரிய சம் கேட்டாலும் அசால்ட்டாக போட்டுடலாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். தேங்க்யூ.